ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு நாள் வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோம்னு நான் வீடியோவில் காட்டுறேன். வாங்க பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். கீரையில் ஃபைபர் இருக்குது. இதை வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இது நல்லது, உடம்புக்கு எனர்ஜி. எனக்கு காலில் அடிபட்டிருக்கு. சரி, சும்மா இருக்காமல் அம்மாவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவோமேனு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன கீரைன்னு தெரியல. இது என்ன கீரைன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவுக்கு கீரை வந்து தினமும் டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க. தினமும் கீரை கொடுத்தே ஆகணும். அதனால் எங்கள் வீட்டில் தினமும் கீரை வாங்கிடுவோம். நீங்களும் கீரை வந்து எடுத்துக்கங்க காய்ஸ். கீரையில் வந்து ஃபைபர் இருக்குது. இன்னும் பல வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா டிஃபன் பண்ணி காலையிலே பாத்திரம் குமிஞ்சு போச்சு. சரி, அம்மாவுக்கு நான் வந்து பாத்திரத்தை கழுவி போடணும்னு காலையிலே வந்து நான் இப்போ வந்து பாத்திரங்கள்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவியை எப்போயுமே எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன். குளிர் நேரனால ரொம்ப முடியல. எங்கள் அம்மாவுக்கு ஜுரம் ஓவராக அடிக்குது. பாத்திரத்தை நல்லா சோப்பு தொட்டு நீட்டாக கழுவிடுவேன். கழுவி ஒரு ராக்கையில் எல்லாம் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருவேன். நீங்களாம் உங்கள் அம்மாவுக்கு முடியெல்லாம் உதவி பண்ணுவீங்களா காய்ஸ்? யார் யாரெல்லாம் உதவி பண்ணுவீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்கள். நான் எப்போவுமே வேலைக்கு போனாலும் போயிட்டு வந்தாலும் வீட்டில் இருக்கும்போது பாத்திரங்கள்லாம் கிடந்துச்சுன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் கழுவி போட்டுருவேன். சின்ன வயசுலேருந்து எது நம்மளுக்கு சரி எது தவறுன்னு தெரியாது. எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சாங்க அம்மா. அதனால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ எல்லா உதவியும் நான் பண்ணி கொடுப்பேன். பாத்ரூமில் துணி இருந்தாலும் அம்மாவோட புடவை துண்டு துணி இருந்தால் எல்லாத்தையும் சோப்பு போட்டு ஊற வச்சு நீட்டாக துவைச்சி கொண்டே காய போட்டுருவேன். எங்கள் அம்மாவுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை வேலையை செஞ்சு கொடுப்பேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.